3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். ராமர் பாலத்தில் யாராவது கை வச்சா நாங்கள் வயலண்ட் ஆயிடுவோம் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரெல்லாம் பொங்கி எழுந்திருக்கிறான். நமக்கு தெரியும், இன்றைக்கி இருக்கிற எல் முருகன், வானதி ஸ்ரீனிவாசன், எச் ராஜா, இல கணேசன், இந்த குரூப்புகளெல்லாம் ஒரு காலத்தில் பயங்கரமாக கொதித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு தெரியுமா? ராமர் பாலம் இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது கடலுக்கு அடியில் ஹைட்ரோ கார்பனை துளையிட்டு எடுப்பதற்கான ஏலத்தை மோடி அரசு அறிவித்திருக்கிறது. அந்த ஏலத்தை யார் வாங்க போகிறாங்க தெரியுமா? யார் பிடித்திருக்கிறார்கள் தெரியுமா? மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய அதானி. ஆனால் இங்கே எவனுடைய பேச்சு மூச்சையும் காணோம். வானதி ஸ்ரீனிவாசன் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. தமிழிசை சவுந்தரராஜன் எங்கே இருக்கிறான்னு தெரியல. எச் ராஜா எங்கே இருக்கான்னு தெரியல. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஏதாவது பேசுவான்னு பார்த்தா அவன் பேச்சே காணோம். வேற இன்னொரு ஆர்எஸ்எஸ்காரன் எல்லாம் இந்த டிவியில் வந்து பேசுகிற நாராயணன் ஏதாவது பேசுவான்னு பார்த்தா அவனும் எதுவும் பேச மாட்டேங்கிறான். அப்போ ராமர் பாலத்தில் கை வச்சா நாங்கள் அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம்னு ஒரு காலகட்டத்தில் பயங்கரமாக வயலண்டான ஆர்எஸ்எஸ்காரன்லாம் இப்போ ஏன்டா பேசாமல் இருக்கிறீங்கன்னு பார்த்தா, அதானின்னு வந்துட்டா இந்து மதமாவது இந்து கடவுளாவது அதெல்லாம் நாங்கள் பார்க்குறது இல்லைப்பா அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறானுங்களோ என்னவோ நமக்கு தெரியல. ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னர் வளைகுடாவினுடைய ஆழ்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய 9,99,096 சதுர கிலோமீட்டர் பகுதி, இந்த பகுதியில் ஏராளமான ஹைட்ரோ கார்பன் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு டெண்டர் விடுறான். யார் விடுறான்? மோடியினுடைய ஆட்சி. அதாவது மோடியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிடுது. இதை வந்து யார் கைப்பற்றுகிறார்கள்? ஏலெல்லாம் விடுவாங்க. ஏன்னா நாளைக்கு கண்ணு ஏலம் விட்டிங்களாம் கேட்டால் அதெல்லாம் விட்டுருந்தோம். ஆனால் அதானிக்கு தான் கடைசியில் கொடுப்போம். அதான் எல்லோரும் வருவாங்க. ஆனால் எல்லோரும் வந்துட்டு நீங்களாம் போங்க, சும்மா ஒரு நாடகம்தான். ஆனால் நாங்கள் வந்து அதானிக்கு தான் எல்லாத்தையும் கொடுப்போம். சரி, அதானிக்கு கொடுக்க போகிறதாக தகவல் இருக்குது. ஹைட்ரோ கார்பனை துளையிட்டு உறிஞ்சி எடுப்பதற்காக. இது எந்த பகுதியில்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இதில் இன்னொரு பெரிய ஆபத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் தான் மிக அரிதான உயிரினங்கள், ஆமை மாதிரியான, கடலாமை மாதிரியான மிக அரிதான உயிரினங்கள் ஏராளமாக இருக்கிறது. இது ஹைட்ரோ கார்பன் துளையிட்டு எடுக்கப்பட்டால் மிகப்பெரிய அளவில் அந்த இயற்கை சமன் வந்து குலைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோத்துக்கும் இது எந்த மாநிலத்தினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் இருக்குது? உங்களுக்கு தெரியும், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கடல் பகுதியில் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை கொள்ளையடிப்பதற்கு, இயற்கையுடைய சமனை குலைத்து, அது ராமர் பாலமாக இருக்கட்டும், ராமர் பாலத்தில் பக்கமாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் அதானிக்கு கொடுப்போம், இனி அதானி மேலே எவனாவது கை வச்சா நாங்கள் வயலண்ட் ஆயிடுவோம்டா அப்படின்னு இவங்க ஆர்எஸ்எஸ்காரனுங்க சொல்ல வந்தாலும் சொல்ல வரலாம். அதெல்லாம் நடக்கும், போக போக இதெல்லாம் நடக்கும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மக்களுடைய பாதுகாப்போ இந்திய மண்ணோ குறித்து ஏன் இந்த சங்க பரிவாரங்களுக்கு கவலை இல்லை? ஒன்றும் இல்லைங்க. குஜராத் மகாராஷ்டிராவினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது பாகிஸ்தான் எல்லைப்பகுதி, நம்முடைய நாட்டிற்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லைப்பகுதி, இங்கே வந்து அதானிக்கு சூரிய எரி மின்சக்தி திட்டம் கொண்டு வர்றதுக்காக, அதை உருவாக்குவதற்காக 24,000 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதை கொடு, நீ எல்லாத்தையும் கொடுப்ப. ஆனால் என்னென்னா, சர்வதேச எல்லை விதிகளை மோடி மீறி இருக்கிறார். சர்வதேச எல்லை விதிகளை மதிக்காமல் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி அந்த இடத்துல அதானிக்கு சூரிய எரிமின்சக்தி திட்டத்தை உருவாக்குவதற்கான எல்லா விதமான கதவுகளையும் திறந்து விட்டிருக்கிறதாக இன்றைக்கி செய்தி வந்திருக்கிறதா இல்லையா? இப்போ எந்த அளவுக்கு ஆபத்துன்னு பாருங்கள் நீங்கள். அந்த இடத்துல இருக்கும். அது துறை சார்ந்த வல்லுநர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை செய்கிறாங்க. இவ்வளோ பக்கத்தில் இருக்குது, நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன அட்டாக்குன்னு வந்தால் கூட எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் யோசியா நீ அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இவங்கள்ட்ட பதில் இல்லை. முதல்ல இதை எப்படி ஆரம்பித்தாங்க? இதை வந்து அரசாங்கம் தான் நடத்தும். குஜராத்தில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் 30 வருஷமாக ஓட்டிங் மிஷின் வழியாக வின் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னெல்லாம் சமூக ஊடகங்களில் சொல்கிறாங்க இல்லையா? 30 வருஷமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி குஜராத்தில் அவங்க வந்து 50%, ஒன்றிய அரசு 50%, இப்படி தான் அந்த திட்டத்தையும் ஒப்புதல் வாங்கினாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கு? அதானிக்கு முழுமையாக தாரை. 24,000 ஏக்கர் நிலம் ஆர்எஸ்எஸ்காரன் சொத்தா? அது இந்தியாவினுடைய மண், அது இந்திய மண் அது. சரியா? அதை வந்து இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ ராமர் பாலத்தில் தொலை போட்டு நீ வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகிறதா செய்திகள் வருது. நீ திருப்பரங்குன்றத்துக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டினவன் தானே நீ?
10,000 பேரை கூட்டிகிட்டு இது ஏதோ உலகத்திலே ஒரு மிகப்பெரிய போராட்டம்னு மீடியாவை வச்சு நீ ஒரு பெரிய அளவில் அதை ஊதி பெரிதாக்க முயற்சி பண்ண வந்தானே, ஏன்டா இதுக்கு பண்ணலை அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரனை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க. நீ பண்ண வேண்டியதானே, நீ ஏன் பண்ணாமல் பொத்திக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற கேள்வியே கேட்குறாங்க. அதனால தான் அருந்ததி ராய் சொன்னது உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா அப்படிங்கிற உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இதை 2 பேர் விற்று கொண்டிருக்கிறார்கள், 2 பேர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். விற்பவர்களுடைய பெயர், ஒருவருடைய பெயர் மோடி, இன்னொருவருடைய பெயர் அமித்ஷா. வாங்கி கொண்டிருக்கக்கூடியவருடைய பெயர் என்ன, அதானியும் அம்பானியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு நிலைமை என்ன, யாருடைய கைகளில் இருக்குது? இன்றைக்கு எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா. நம்ம சமூக ஊடகங்களில் கூட பார்க்குறோம் இல்லைங்க, எல்லாரும் அதை பரப்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இந்த ஜவஹர்லால் நேரு முதல் மன்மோகன் சிங் வரையிலும் இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியவர்களுடைய பட்டியல். ஆனால் இருந்ததை பூரா வித்துட்டு இருக்கிறவருடைய பட்டியலில் மோடியும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியும் இருக்கா இல்லையா. மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்டக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை முழுமையாக விற்றுட்டு அதை முழுமையாக இவங்க கையில் கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன ஆகுறது? கொடுத்த பிறகு என்ன நடக்குது? எவ்வளோ பெரிய அட்டூழியம் நடக்குது. இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா. ப. சிதம்பரம் பார்லிமெண்ட்லேயே கேட்டார், கை கால்கள் விலங்கு போடப்பட்டு மனித உரிமை மீறலுடைய உச்சத்தை நடத்தி காட்டிய அமெரிக்கா, அவனுடைய இராணுவ விமானத்தில் இந்திய மக்கள் கொண்டு வரப்பட்ட காட்சி. அப்போ ப. சிதம்பரம் கேட்குறாரு, அடுத்த முறையாவது இந்தியாவுடைய விமானம் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை அழைச்சிட்டு வருமா அப்படின்னு கேட்குறாரு. இந்தியாவுக்குன்னு சொந்தமாக விமானம் இல்லைங்கிறது. இதில் இன்னொரு பெரிய கொடுமை, இல்லாத துறைக்கு ஜோதிராதித்ய சிந்தியா என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் கட்சியை இப்போ வஞ்சித்து கொண்டு சென்ற ஒருத்தனுக்கு ஒரு துறை கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் இங்கே நிகழுது, இதெல்லாம் தான் இங்கே நிகழ்ந்தது. எல்லாமே மொத்தத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏமாற்றுவது, மக்களை ஏமாற்றுவது, ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருப்பது, தேவைக்கு மதவெறி, ஏதாவது ஒன்றை பேசி ஏதாவது மொழியை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் என்று சொல்வார்கள், மதத்தை வைத்து இவர்கள் அரசியல் செய்வார்கள். அரசியல் செய்கிறது மட்டுமல்ல, அரசியல் செய்கிறது கூட அரசியலின் மூலமாக இவங்க என்ன செய்கிறாங்க, அரசியல் செய்து கலவரங்கள் மூட்டி அந்த பகுதியே நாசமாக்குறது. இதுதானே இவர்களுடைய வேலை. எவ்வளோ உதாரணங்கள் வேணும் நம்ம வேணால் சொல்லலாம் இல்லையா. குழந்தைகள் கூட சொல்லுவாங்க, இவங்க ஆட்சி காலத்தில் இவங்க மதவெறி அரசியலின் மூலமாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை. இப்போ ராமர் பாலத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகிறான், சரி எடுக்க போகிறேன், இது குறித்து நீ எதாவது பேசுகிறேன்னா பேச மாட்டான், இது குறித்து எதுவும் பேச மாட்டான். ஆனால் இது குறித்து விவாதங்கள் நடந்தால் இவன் இன்னும் கொஞ்சம் ஆட்களை அனுப்புவான், தொலைக்காட்சிகளை அனுப்புவான், அனுப்பிட்டு இவனுக்கு எப்படி முட்டு கொடுக்குறானுங்கன்னு மட்டும் பாருங்கள். இதுதான் பாஜக, இதுதான் ஆர்எஸ்எஸ், இவர்களுடைய டிசைனே இப்படி தான். புரிஞ்சுக்கிட்டால் சரி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.